எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்கலாம், டிராக்டர் மூலம் நிலத்தை வந்து சமன்படுத்துவது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே சமன்படுத்துறதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா பரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து அது மாதிரி சொல்லுவாங்க. மேபி உங்கள் ஏரியாவில் வேறு ஏதோன்னு பேர் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்து பெரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுத்து பெரம்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செவ்வகமாக இருக்கிற கழனியில் ஃபஸ்ட்டு சுற்றி வந்துடணும். ஓகேங்களா? இப்படி இருக்கிற கழனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கழனியை சுற்றி வரப்போ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்துடணும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்து பெரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு வந்து பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்த உடனே உள்ளே ஓட்டினீங்கன்னா இந்த மட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. கடைசியாக இது ஓட்டும் போது இது வந்து ஒரு மோடாக தெரியும். அதனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து சுத்து பெரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கழனியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி ஓட்டிகிட்டு வரணும். அடுத்தது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறுக்கில் வந்து ஓட்டாதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழனி செவ்வகமாக இருக்குன்னா நீட்டில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ குறுக்கில் ஓட்ட சொல்லும் போது அதிகப்படியான டைம் வந்து எடுத்துக்கும். ஏன்னா வண்டி வந்து திரும்புகிற இடம் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். இதனால் நீங்கள் வந்து நேராகவே ஓட்டுறது வந்து பெட்டராக இருக்கும். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேராகவே தான் வந்து அந்த பரம்பு மூலமாக வந்து சமன்படுத்திட்டு வராங்க. சரி வாங்க, எப்படி வந்து பரம்பு ஓட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக உழவு ஓட்டும் இல்லையா, சால் ஓட்டுறது, அது மாதிரி வந்து இதில் ஓட்டக்கூடாது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் இருக்கும். இது அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சால் வந்து நேராக வந்துட்டோம். இப்போ சுத்து பரம்பு வந்து இங்கே ஓட்டியிருந்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் வந்தாங்க. அப்புறம் திருப்பி இந்த வழியில் போய் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் போகிறாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டணும். இப்படி ஓட்டுற அதே டைமில் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல வந்து மோடு இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து பள்ளம் இருக்குது அப்படின்றத வந்து கெஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்றில் இப்போ வந்தாங்க இல்லையா, அந்த 2 சுற்றில் எந்தெந்த இடத்துல பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல எடுத்துன்னு போய் மணலை வந்து சேர்க்கணும். அடுத்தது எந்த இடத்துல மோடாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த பள்ளத்துக்கு தள்ளணும். இந்த ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ தான் வந்து முக்கியமான ஒன்று, இதுதான் வந்து ஃபைன் ஃபினிஷிங்கோடு வரக்கூடிய ஒரு மெத்தட். இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட நிலத்தை வந்து சமன்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த இடத்துல ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த பக்கம் வந்தோம் ஒரு டைமு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரணுங்க. இப்படி வந்துட்டு நம்ம வந்து உழவில் என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த இடத்துல போவோம். அப்படி போகக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இப்போ ஓரம் வந்துட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரொட்டேட்டர் போகிற அளவுக்கு இடத்த விட்டுட்டு பக்கத்துலேயே போகணும். ரொம்ப பக்கத்தில் போனோம். அடுத்த வர சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு தாரை, ஒரு மோடு மாதிரி ஆயிருக்கு இல்லையா, இந்த மோடை வந்து சமன்படுத்துகிற மாதிரி அதுக்கு பக்கத்தில் வரணும். இப்படி வந்து மாறி மாறி ரொம்ப கிட்ட வரணும். நம்ம சாதாரணமாக ரொட்டேட்டரில் ஓட்டும் போது சால் பிடிச்சி ஓட்டினா கண்டிப்பாக மட்டம் வராது. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த சாலுக்கு பக்கத்துலேயே வருவாங்க. ரொம்ப ஜஸ்ட்டில் வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாரை வந்து கொஞ்சம் நகரும். இப்படி நகர்ந்து என்ன ஆகும்னா கடைசியில் வரும்போது ஃபைன் ஃபினிஷிங்கோடு வரும். இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே வந்து போகிறாங்க. ரொம்ப ஜஸ்ட்டில் போனோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தாரை உருவாயிருக்கும். இந்த தாரையை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்துலேயே வரணும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜஸ்ட்டில் வந்து ஓட்டணும். நம்ம நார்மலாக ரொட்டேட்டரில் ஓட்டுற மாதிரி வந்து இதை ஓட்டக்கூடாது. அடுத்தது இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கவனிக்கணும்னா எந்தெந்த இடத்துல மோடாக இருக்குது, எந்தெந்த இடத்துல பள்ளமாக இருக்குது. இப்படி வந்து திரும்ப சொல்லும்போது இந்த இடம் வந்து அதிகப்படியான மணல் வந்து சேரும், சகதி வந்து சேரும். அப்போது இந்த இடத்த வர சொல்லும் போது என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து பரம்பை தூக்கி பிடிக்கணும். அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மண் வந்து போயிடும். ஆனால் அதுக்குன்ட்டு அதிகமாக வந்து பிடிக்கக்கூடாது. ரொம்ப மைன்யூட்டாக நம்ம மெஷர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூக்குனா போதும், அது வந்து கரெக்டாக வந்துடும். அதே போல் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
இந்த தாரையை கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே வருவாங்க. ரொம்ப ஜஸ்ட்டில் வரணும். நம்ம வந்து பரம்பு போகுது அப்படின்னு கணக்கு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கணக்கு பண்ணுற வேண்டிய விஷயம்லாம் வந்து ரொட்டவேட்ரு தான். ரொட்டவேட்ரு ஓடுற மாதிரி ரொட்டவேட்ரு சைஸுக்கு தான் நம்ம வந்து போகணும். பரம்பு போயிடுச்சு அப்படின்ட்டு பரம்பு சைஸுக்கு போனால் கண்டிப்பாக ஃபினிஷிங் வராது. நம்ம வந்து ரொட்டவேட்ரு போகிற மாதிரி தான் போகலாம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம ஹையர் ஆர்பிஎம்மில் வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சகதி நல்லா கரைஞ்சிருந்தால் போதும். இந்த மட்டம் இந்த சமன்படுத்துறது ஈஸியாக வந்துடும். சேர் வந்து கரையல்னா அங்கங்கே கட்டி கட்டியாக தெரியும். இது வந்து ஓரளவுக்கு சமன்படுத்துறதுக்கு கஷ்டப்படுத்தும். அதனால் நல்ல ஃபினிஷிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூழ் மாதிரி கரையிற மாதிரி ஃபஸ்ட்டு ஓட்டிடணும். அப்படி ஓட்டிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணால் நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷிங்கோடு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள அது மாதிரி ஃபைன் ஃபினிஷிங்கோட ஒரு சமன்படுத்தின நிலம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஹையர் ஆர்பிஎம்லாம் வைக்க தேவையில்ல. நார்மலாக இன்ஜினை ஒரு ஹை ஃபஸ்ட்லேயோ இல்லை லோ தேர்டுலேயோ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடந்து வரும் நபர் வந்து நடக்கிற மாதிரி நம்ம வந்து லோயர் ஆர்பிஎம்லேயே வந்து ரன் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஹையர் ஆர்பிஎம் வச்சா ரொட்டேட்டர் ஸ்பீடாக சுற்றும், வண்டி கொஞ்சம் வேகமாக போகும். வண்டியை ஹைடியில் தான் வந்து ரன் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 ஆர்பிஎம் வைக்கலாம். அதுக்கு மேலே இல்லை 1300 வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வண்டி வந்து நல்ல ஸ்பீடு கிடச்சிரும். நல்ல ஒரு ஸ்பீடு வந்துடுச்சுன்னா பின்னாடி வரவரால் நடக்க முடியாது. அதனால் லோ ஆர்பிஎம்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எப்படி வராங்கன்ட்டு. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இதை வந்து எல்லாருமே கம்பல்சரி கடைபிடிச்சா தான் இந்த அளவுக்கு ஒரு சமன்படுத்த முடியும். இப்போது ஃபைனலாக வந்து கழனியை பாருங்கள், நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு வந்து அழகாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வேறு எதனா மாற்று கருத்து இருக்குது அப்படின்றவங்க அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நமது சேனலை பார்த்ததுக்கு நன்றி.